Hi friends, இன்னைக்கு வந்துட்டு ESIC மெயின்ஸ் டே 4ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக்கான மெயின்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்க போறோம். ஸோ இதுக்கப்புறம் வர எல்லா வீடியோஸுமே வந்து ஒரு மிக்சடு செட் ஆஃப் கொஸ்டின்ஸாக இல்லாமல் டாபிக் வைஸாகவே நான் கொண்டு போகிறேன். ஓகேவா, எல்லாரும் அதை தான் கேட்டிருந்தீங்க, நான் அதே மாதிரியே கொண்டு போகிறேன். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, எ மேன் இன்வெஸ்டட் இன் டூ டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ். அதே மாதிரியே வந்துட்டு ஒரே வீடியோவில் எல்லா கான்செப்டையும் சொல்லிட முடியாது. நான் எக்ஸாம் டைம்ஸில் ரீசெண்டாக என்ன கேட்குறாங்களோ அந்த கான்செப்ட் உள்ள கொஸ்டின்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது ஒரு வீடியோவில் முடியறது இல்லை. ஸோ நிறைய வீடியோஸ் வரும், ஒரே டாபிக்கு நிறைய வீடியோஸ் ரிப்பீட்டடாக வரும். ஸோ நம்ம கண்டிப்பாக எல்லாருமே கவர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எ மேன் இன்வெஸ்டட் இன் டூ டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் A and B and இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்கீம் A is 25% மோர் தேன் த இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்கீம் B. ஸோ ரெண்டு ஸ்கீமு அந்த பிரின்சிபலுக்கு உண்டான ரிலேஷனை சொல்லிட்டாங்க. ஸ்கீம் ஏல இருக்க பிரின்சிபல் வந்து ஸ்கீம் பில இருக்க பிரின்சிபலை விட 25% மோர்னு சொல்றாங்க. அப்ப ரேஷியோ 5:4 வருமா? இது வந்து பிரின்சிபல் ரேஷியோ. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸ்கீம் ஏவும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான், ஸ்கீம் பியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஸ்கீம் ஏல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து R-2.5, ஸ்கீம் பில R+5%. ஸோ டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஏல 2 இயர்ஸ், இங்கே வந்து 3 இயர்ஸ். ஸோ டைம் பீரியட் வந்து 2, 3, இது வந்து டைம் பீரியட், ரைட். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க, ஸ்கீம் ஏல கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஸ்கீம் பில கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள ரேஷியோ சொல்லிட்டாங்க, 5:12. ஸோ இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ, ரைட்டுங்களா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன, சிம்பிளா PRT/100, அதானே? PRT/100 ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ ரேஷியோல எடுக்கும்போது இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தேவையில்லை நமக்கு. ஸோ PRT டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு SI. ஓகேவா? இப்போ நமக்கு R வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ இந்த SI டிவைட் பை PR, P இன்ட்டு R கிட்ட வந்துருமா, இந்த PR கிட்ட வந்துரும், சாரி PT. ஸோ நம்மகிட்ட என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ நம்மகிட்ட SI ரேஷியோ இருக்கு, பிரின்சிபல் ரேஷியோ இருக்கு, ஸோ டைம் ரேஷியோ இருக்கு. ஸோ பிரின்சிபல் இன்ட்டு டைத்தை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிவைட் பை அந்த ப்ராடக்ட் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். ஸோ எப்படி பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரின்சிபலையும் டைத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஏல 5, பி இது டைம் பீரியட் 2, ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 10, இங்கே 4, 3, 12. ஸோ பி இன்ட்டு டி அந்த ரேஷியோ என்னன்னு வருது, 10:12. சிம்பிளிஃபை பண்ணா 5:6 வரும். ஸோ உங்கள்கிட்ட இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ 5:12 இருக்கு, மல்டிப்ளை பண்ண வேண்டிய 5:6 இருக்கு. ஸோ இது வந்து பி இன்ட்டு டி. ஸோ இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேஷியோவையும் இதையும் இந்த ரேஷியோவையும் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ரேஷியோவில் டிவைட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரேஷியோவை இந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ இங்கே 30, 36 வருமா, சாரி 30, 60 வரும். சிம்பிளிஃபை பண்ணால் 1:2 வரும். இது வந்து என்னது, ரேட் பர்சன்டேஜ். ஸோ நம்ம இங்கே இந்த ஸ்டெப் இருக்குல்ல, இந்த ஸ்டெப்பை இந்த ரேஷியோக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ரேட் ஆஃப் பர்சன்டேஜோட ரேஷியோ கிடைச்சிருச்சு. நமக்கு தெரியும் ஸ்கீம் ஏல வந்து R-2.5, ஸ்கீம் பில R+5. ஸோ டிஃபரன்ஸ் வந்து என்ன வருது, 1 யூனிட் வந்து இங்க ரேஷியோல 1 யூனிட் வருது. அந்த கொஸ்டின்ல கொடுத்திருக்க வேல்யூஸ்ல வந்து 7.5% டிஃபரெண்ட் வருது. ஸோ 1 யூனிட் வந்து 7.5%னா இங்க ரேஷியோல இந்த ரேஷியோல அப்ளை பண்ணீங்கன்னா 7.5 வரும், இது 15% வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல R-2.5 ஈக்குவல் டு 7.5. அப்ப R ஓட வேல்யூ என்ன வரும், அந்த -2.5 அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா 10% வரும். ஸோ R ஓட வேல்யூ வந்து 10%, ரைட்டா? அப்ப நம்ம ரேஷியோ மெத்தட்லயே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க, 2250 ரூபாயை இந்த 2R% அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல CIக்கு 2 இயர்ஸ்ல கொடுக்குறாங்க. ஸோ கிடைக்கிற CI என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து R வந்து 10%, இப்போ 2Rன்னு சொல்றாங்க. அப்போ 20% CI ஃபார் 2 இயர்ஸ் என்ன வரும்? ஸோ சில ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 10% ஃபார் 2 இயர்ஸ்னா 21, 20% ஃபார் 2 இயர்ஸ்னா 44. ஸோ இங்க 2250ல 44% என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் ஆன்சர். ஸோ 2250 இன்ட்டு 40%. ஸோ பர்சன்டேஜுக்கு இங்க 2 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சுருவீங்க. ஸோ 40 இன்ட்டு 22.5. ஸோ இந்த ஜீரோவுக்கு இங்கே வந்துடும். ஸோ 4 இன்ட்டு 225 என்ன வரும், 800, 900 வருமா? சாரி 44%.
ஸோ 2250ல் 44% என்னன்னு கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ பர்சன்டேஜுக்கு இங்கே வந்துடும் பாயிண்ட்டு. ஸோ 44 × 22.5. ஸோ இது வந்து 45/2 எழுதலாமா? ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 22. 45 × 22 வந்து 990 வரும். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 990. அதுதான் 2 இயர்ஸ்க்கு உண்டான சிஏ. ஸோ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த மாடல் நேற்று ஒன்று சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ அகைன் நான் இதை எடுத்து நேற்று வந்து கொஞ்சம் ஈஸியான நம்பர்ஸாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு 2-3 சம் பார்க்க போகிறோம் சேம் மாடலில். ஸோ இந்த மாடல் வந்தால் மல்டிபிள் அப்ரோச்சஸ் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு அப்ரோச் வந்து அந்த கொஸ்டினில் இருக்க நம்பருக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக இருக்கும். சில கொஸ்டின்ஸில் ஈக்குவேஷன் மெத்தடில் ஈஸியாக முடியும், சில இதில் அலிகேஷனில் ஈஸியாக முடியும், சில இதில் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஈஸியாக முடியும். அதனால் எல்லா அப்ரோச்சுமே தெரிஞ்சு வச்சுங்க. நம்ம எல்லா அப்ரோச்சுமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இந்த மாடலுக்கு. ஸோ அந்த மாடல் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சம் ஆஃப் 1000 வந்து 2 ஸ்கீமில் 2 பார்ட்டாக இருந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து 7% per annumக்கு 3 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. செகண்ட் பார்ட்டை வந்து 15% per annumக்கு சிஐயில் 2 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் த இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ டிஃபரன்ஸ்னா என்னது? பெரிய இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சின்ன இன்ட்ரெஸ்ட் பண்ணால் அந்த 109.5 ரூபா வரணும். பட் எந்த இன்ட்ரெஸ்ட் பெருசு எந்த இன்ட்ரெஸ்ட் சிறுசுன்ற டீட்டெயில் பற்றி நம்ம சொல்லலை. காமனாக டிஃபரன்ஸும் சொல்லிட்டாங்க. சில சம்மில் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்டைன்டு ஃப்ரம் ஸ்கீம் ஏ இஸ் மோர் தேன் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடுவாங்க எந்த இன்ட்ரெஸ்ட் பெருசுன்ட்டு. ஸோ இங்கே எதுவுமே சொல்லலை. ஸோ நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஏதாச்சும் இனிஷியலாக ஏதாச்சும் ஒன்று அசியூம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மாடலுக்கு வேறு வழியே கிடையாது. நீங்கள் பேசிக் மெத்தடில் பண்ணாலுமே நீங்கள் அசியூம் பண்ணி தான் ப்ரொசீட் பண்ணணும். சப்போஸ் இங்கே நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எஸ்ஐ வந்து கம்மியான வேல்யூ அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணி ப்ரொசீட் பண்ணுறேன்னு வச்சுங்க. லாஸ்ட்டாக எனக்கு ஒரு ஆன்சர் வரல அப்படின்னா அகைன் நான் சிஐயில் கிடைக்கிறத கம்மியான வேல்யூ அப்படின்னு வச்சு ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சமுக்கு இப்படி தான் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா காமனாக டிஃபரன்ஸ் சொல்கிறாங்க, எது பெருசு எது சிறுசு நமக்கு தெரியாது. ஸோ இந்த கொஸ்டின் நான் எஸ்ஐ வந்து கம்மியான வேல்யூ எடுத்துக்கிறேன். ஸோ எஸ்ஐ வந்து என்னது 7% for 3 இயர்ஸ்னா 21% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சிஐக்கு வந்து நான் சொன்ன மாதிரி சில ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ்லாம் ஞாபகம் வச்சுங்க. இந்த 15%, 20%, 10%, 25%, 30% இதெல்லாமே அப் டு நீங்கள் 50% வரைக்குமே 2 இயர்ஸ்க்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது இந்த 5 மல்டிபிள்ஸ் 10 மல்டிபிள்ஸாக அப் டு 50 வரைக்குமே நீங்கள் சிஐ ஃபார் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 15% சிஐ ஃபார் 2 இயர்ஸ்க்கு என்ன வரும்? 32.25% வரும் எஃபெக்டிவ் ரேட்டு. நம்ம ஈக்குவேஷன் மெத்தடில் ஃபஸ்ட்டு போடுறோம். ஸோ சிஐ தான் பெருசுன்னு அசியூம் பண்ணி பண்ணுறேன். ஸோ சிஐ மைனஸ் எஸ்ஐ பண்ண போகிறேன். 32.25% பி மைனஸ் 21% ஏ ஈக்குவல் டு 109.5. ரைட். அடுத்து நம்மளோட டோட்டல் ஈக்குவேஷன் என்ன இருக்கு? 100% பி பிளஸ் 100% ஏ ஈக்குவல் டு 1000 rupees. ஸோ நான் நேற்றே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், நமக்கு எந்த டைமை கேன்சல் பண்ணணுமோ அதோட கோஎஃபிஷியன்ட்டால டோட்டல் ஈக்குவேஷனை 2 சைடும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஏவை கேன்சல் பண்ண போகிறேன். ஸோ ஏவோட கோஎஃபிஷியன்ட் 21%. இந்த மேலே இருக்க ஈக்குவேஷன் 2 சைடும் மல்டிப்ளை பண்ணால் மேலே எப்படி மாறிடும் ஈக்குவேஷன்? 21% பி பிளஸ் 21% ஏ ஈக்குவல் டு 1000ல் 21% எடுத்தீங்கன்னா 210 வரும். இப்போ -21 + 21 கேன்சல் ஆயிரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 53.25% பி ஈக்குவல் டு இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 319.5. ஸோ இதை டிவைட் பண்ணீங்கன்னா 1% பி ஈக்குவல் டு 6 rupees வரும். ஸோ 100% என்ன வரும்? 600 rupees வரும். அப்போ ஏ வந்து 400 rupees வரும். ஸோ நம்மகிட்ட கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? இண்டிவிஜுவலாக அந்த அமௌண்ட்டோட வேல்யூ பிரின்சிபலோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஏல வந்து 400, பியில் வந்து 600 இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இதான் ஆன்சர். இது வந்து ஈக்குவேஷன் மெத்தட். ரைட்டா? அடுத்து அலிகேஷன் மெத்தட் எப்படி போடுறதுன்ற பார்த்துருவோம். ஸோ அலிகேஷன் மெத்தடில் ஒரு கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எதை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க? உங்களுக்கு பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு சம்மில் எக்ஸாம்பிளுக்கு 10% இன்ட்ரெஸ்ட் 15% இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறாங்கன்னா அது எல்லாத்தையுமே எதில் கால்குலேட் பண்ணுவீங்க? பிரின்சிபலில் தான் கால்குலேட் பண்ணுவீங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட பேஸ் எது அப்படின்னா பிரின்சிபல். அப்போது நீங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு அலிகேஷன் போடுறீங்க அப்படின்னா அலிகேஷன் ஃபார்மேட் எப்படி இருக்கும்? ஸோ இங்கே 2 வேல்யூ எழுதுவீங்க, சென்டரில் ஒரு வேல்யூ, கீழே 2 வேல்யூ எழுதுவீங்க. நீங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு அலிகேஷன் போடுறீங்க அப்படின்னா நான் R1 R2 எடுத்துருக்கேன். ஓவரால் இன்ட்ரெஸ்ட் 6. இதுக்கு அலிகேஷன் போட்டால் கீழே கிடைக்கிற வேல்யூஸ் எதோட ரேஷியோவாக இருக்கும்? இதை எதை பேஸ் வச்சு சொல்கிறாங்களோ அந்த வேல்யூஸ் தான் கிடைக்கும். ஸோ ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து பிரின்சிபலை பேஸாக வச்சு சொல்கிறாங்கன்னு சொன்னால அப்போ நீங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு அலிகேஷன் போட்டால் பிரின்சிபல் ரேஷியோ தான் கிடைக்கும். ஸோ இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லலாம்
ப்ராஃபிட் பர்சன்டேஜோ இல்லை லாஸ் பர்சன்டேஜோ வச்சு அலிகேஷன் போட்டிங்கன்னா சிபி ரேஷியோ வரும். ஏன் ப்ராஃபிட்டோ இல்லை லாஸோ உங்களுக்கு சிபியை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. 10% ப்ராஃபிட்னா சிபியில் 10% ப்ராஃபிட், அப்படிதான் மீனிங். லாஸ்னாலும் சிபியில் இவ்வளோ பர்சன்டேஜ் லாஸ். ஸோ நீங்கள் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இல்லைனா லாஸ் பர்சன்டேஜ் வச்சு அலிகேஷன் போட்டிங்கன்னா இங்கே கீழே சிபி ரேஷியோ கிடைக்கும். அதுவே டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வச்சு அலிகேஷன் போட்டிங்கன்னா என்ன வரும்? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எதை பேஸாக வச்சு சொல்கிறாங்க? எம்பி. அப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வச்சு அலிகேஷன் போட்டிங்கன்னா கீழே வந்து எம்பி ரேஷியோ வரும். ஸோ இதுதான் எதை பேஸாக வச்சு சொல்கிறாங்களோ அந்த ரேஷியோ கீழே கிடைக்கும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த கொஸ்டினில் எப்படி அலிகேஷன் யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ டிஃபரன்ஸ் வச்சும் போகலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இதுலேயும் அதே மாதிரி தான். ஸோ நான் அசியூம் பண்ணது கரெக்டு. நான் இனிஷியலாக எஸ்ஐ தான் கம்மியாக இருக்குன்னு அசியூம் பண்ணல. ஸோ அதுதான் கரெக்டு. சப்போஸ் நீங்கள் சிஐ கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணி ப்ரொசீட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃப்ராக்ஷன் நம்பரோ இல்லை பாயிண்டில் வர மாதிரியே தான் வரும், எக்ஸாக்ட் நம்பர்ஸ் வராது. ஸோ எக்ஸாக்ட் நம்பர் வருதுன்னா நம்ம அசியூம் பண்ணது கரெக்டு. ஸோ இப்போ செகண்ட் மெத்தடுக்கும் நான் எஸ்ஐ கம்மியாக ப்ரொசீட் பண்ணுறேன். ஏன்னா தெரிஞ்சு போச்சுல எஸ்ஐ தான் கம்மின்னு சொல்லிட்டு, நமக்கு மெத்தட் மட்டும் தான் வேணும். ஸோ எஸ்ஐ வந்து கம்மின்னு சொல்லிட்டு ப்ரொசீட் பண்ணுறேன். என்ன பண்ண போகிறோன்னா, டோட்டல் பிரின்சிபல் 1000 ரூபாயையும் எஸ்ஐலேயே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா எவ்வளோ கிடைச்சிருக்கும்? எஸ்ஐ வந்து 21%. மொத்தமாக 1000 ரூபாயையும் அந்த ஸ்கீம் ஏல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா 210 ரூபா இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்குமா? ஸோ 210 இங்கே போட்டுக்கிறேன். இதுவே மொத்த 1000 ரூபாயையும் சிஐல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா என்ன கிடைச்சிருக்கும்? சிஐ வந்து நமக்கு என்னது? 32.25%. 1000 ரூபாயில் 32.25% என்ன வரும்? 322.5. நமக்கு டிஃபரன்ஸ் என்ன வருது? 109.5. ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஓவரால் இங்கே வந்து ஸ்கீம் ஏவோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட், ஸ்கீம் பியோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட், சென்ட்ரலில் வந்து ஓவரால் இன்ட்ரெஸ்ட் போடுவோம். பட் இது டிஃபரன்ஸ் பேஸ்டு சம்ன்றனால வர்ற டிஃபரன்ஸை நீங்கள் சென்டரில் போட்டுக்கோங்க. பட் ப்ளஸ் ஆர் மைனஸ் நோட் பண்ணணும். எது கம்மின்னு சொல்கிறோம்? எஸ்ஐ கம்மின்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு மைனஸை போட்டுக்கோங்க. இது ஒன்று தான் டிஃப்ரெண்ட், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இப்போ அலிகேஷன் பண்ணிங்கன்னா இதுக்கும் இங்கிட்ட ஒரு 122, 213 வருமா? ஸோ இங்கிட்ட 213, இங்கிட்ட வந்து 0.5, ஸோ 100.5 வருதா? சரி, ஆட் பண்ணணும். ஸோ 210, 310, 319.5. ஸோ 319.5. ஸோ இதை கேன்சல் பண்ணால் என்ன பண்ணுவோம்? ஸோ 0.5 இருக்கனால நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இங்கிட்டு 426 வரும். இங்கிட்டு வந்து 629. ஸோ இப்போ 2ஆல் கேன்சல் ஆகுமா? ஸோ 2 இல்லை. ஸோ அதே நம்பர்ஸ் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணோம்லையே, அந்த 53.25. ஸோ இதோட 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 200, 212, 213. ஸோ 213 கேன்சல் பண்ணிங்கன்னா 2:3 ரேஷியோ வரும். அப்போது 1000 ரூபாயை 2:3 ரேஷியோ பிரிச்சிங்கன்னா ஏல வந்து 400 ரூபாயும் பியில் வந்து 600 ரூபாயும் வரும். ஸோ இது வந்து அலிகேஷன் மெத்தடில். ஸோ அதே ஆன்சர் தான் வருது. ஓகேங்களா? அடுத்து கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் எப்படி போடலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அடுத்து தேர்ட் மெத்தட், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி போடுறது அப்படின்னா, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நமக்கு என்ன வேணும்? 2 ரேஷியோ, ஒரு ரியல் வேல்யூ வேணும். ரேஷியோ எதை வச்சு எடுப்பீங்க? உங்களுக்கு என்ன ரிலேஷன் சொல்லியிருக்காங்களோ அந்த வேல்யூஸை மட்டும் ரேஷியோவாக எடுங்க. கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சம் ஆஃப் பிரின்சிபல் 1000 தெரியும். ஓகேங்களா? அடுத்து டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ்ல இருந்து பிரின்சிபல் என்ன, இன்ட்ரெஸ்ட் என்ன, அதை மட்டும் எடுத்து எழுதுங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்கீம் ஏல வந்துட்டு பிரின்சிபல் 100 இருந்தால் இன்ட்ரெஸ்ட் வந்து 21% இருக்கும். 7% ஃபார் 3 இயர்ஸ். ஸோ 100, 21. ரைட். செகண்ட் கேஸ்ல இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் வந்து 100 இருந்தால் இன்ட்ரெஸ்ட் வந்து 32.25%. ரைட். சம் ஆஃப் பிரின்சிபல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 1000. ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரின்சிபல் வந்து 109.5. ஸோ நம்ம எஸ்ஐ கம்மின்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு கம்மியான வேல்யூக்கு முன்னாடி மைனஸ் போட்டுக்கிறோம். இப்போ இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ண அவசியம் இல்லை. இது மூணுலையுமே பார்த்தீங்கன்னா 100 காமனாக இருக்குல்ல. ஸோ அதை வெளியில் எடுத்துருங்க. ஸோ இது 1ன்னு மாறிடும், இதுவும் 1ன்னு மாறிடும், இங்கே வந்து 10ன்னு மட்டும் இருக்கும். ரைட். இப்போ இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 32.25, இது -21 வரும். எப்பயுமே பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் பண்ணிங்கன்னா 32.25 மைனஸ் ஆஃப் -21 என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். 53.25 மாறிடும். ஈக்குவல் டு இதில் நீ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 109.5 10 × 32.25 பண்ணிங்கன்னா 322.5 மாறிடும். ஸோ பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் பண்ணிங்கன்னா 322.5 - 109.5 பண்ணிங்கன்னா என்ன வரும்? 213
3 வரும். ஸோ 1 யூனிட்டோட வேல்யூ வந்து 4 வரும். அப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் என்னது, இந்த 1 யூனிட் ஈக்குவல் கிடைக்கிற வேல்யூவை ஃபர்ஸ்ட் ரேஷியோவில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அது ஸ்டாண்டர்ட் ரூல் கிராஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு. ஸோ இந்த 1 யூனிட் என்னவா இருக்கும் சார், 100 யூனிட் என்னவா இருக்கும், 400 இருக்கும். நம்ம மேலே எழுதிருக்கிறது எதோட ரேஷியோ, ஸ்கீம் ஏவோட ரேஷியோ. அப்போ ஸ்கீம் ஏவோட பிரின்சிபல் வந்து 400, அப்போ ஸ்கீம் பியில் வந்து 600. ஸோ இதே ஆன்சர் தான் நமக்கு போன மெத்தட்லையும் கிடைச்சது. ஸோ ஆன்சர் வந்து 400 ஸ்கீம் ஏல, ஸ்கீம் பியில் வந்து 600. ஸோ அடுத்த கொஸ்டினும் நம்ம செகண்ட் கொஸ்டின் மாடல் சேம் மாடல் தான். ஸோ நான் மல்டிபிள் அப்ரோச்சுக்காக தான் 2 கொஸ்டினும் ஒரே மாடல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த அப்ரோச்சஸ்லாம் இந்த மாடலுக்கு மட்டும் யூஸ் ஆகாது, எல்லா மாடலுக்கும் யூஸ் ஆகும். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, டோட்டல் பிரின்சிபல் 18,000, ஸ்கீம் ஏல வந்து 10% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 3 இயர்ஸில் கொடுக்குறாங்க. ஸ்கீம் பியில் 11% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 3 இயர்ஸில் கொடுக்குறாங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த அமௌண்ட்ஸ் இன்வெஸ்டட் இன் ஸ்கீம் ஏ டு ஸ்கீம் பி. ஸோ அந்த பிரின்சிபல் ரேஷியோ கேட்குறாங்க நம்மகிட்ட. வேற என்ன பாயிண்ட் அடிஷனலாக சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் த இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு ஃப்ரம் ஸ்கீம் பி இஸ் 652 மோர் தேன் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு ஃப்ரம் ஸ்கீம் ஏ. ஸோ போன கொஸ்டின்ல டிஃபரன்ஸ் காமனாக தான் சொன்னாங்க. இந்த கொஸ்டின்ல ஸ்கீம் பியோட இன்ட்ரெஸ்ட் தான் அதிகம்னு சொல்றாங்க, ரைட்டா? ஸோ போன சம்ல நம்ம அசியூம் பண்ணி பண்ணோம், இந்த சம்ல அவங்களே சொல்லிட்டாங்க, அவ்வளோதான் டிஃபரெண்ட். ஸோ மெத்தட் எல்லாமே சேமாக தான் பண்ண போகிறோம், 3 அப்ரோச்சும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மெத்தடில் பண்ணோம் அப்படின்னா ஸ்கீம் பி தான் அதிகம், ஸ்கீம் ஏ கம்மி. ஸ்கீம் பியில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், 11% ஃபார் 3 இயர்ஸ்னா 33% இன்ட்ரெஸ்ட். ஸோ ஸ்கீம் பின்றதுனால 33% பி மைனஸ் ஸ்கீம் ஏல 10% ஃபார் சிஐ 3 இயர்ஸ்க்கு என்ன வரும், 33.1%. ஸோ 33.1% ஏவோட வேல்யூ வந்து என்னது, 652. சரி, இப்போ இங்கே வந்து நமக்கு டோட்டல் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 100% பி பிளஸ் 100% ஏவோட வேல்யூ வந்து 18,000, ரைட்டா? ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இப்போ இந்த 33.1 இதால் இந்த மேலே இருக்க ஈக்குவேஷன் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ நான் ஒவ்வொரு இடமும் நம்ம ஏவை மட்டுமே கேன்சல் பண்ணோம், அப்படி கிடையாது. நம்ம இஷ்டம் தான், நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இந்த சமயம் நம்ம பியை கேன்சல் பண்ணுவோம். ஸோ இந்த பியோட கோஎஃபிஷியன்ட் 33, அப்போ மேலே 33ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், மேலே 33% பி பிளஸ் 33% ஏ ஈக்குவல் டு 18 × 180 × 33 என்ன வரும், 180 × 33. ஸோ 5400 ஒரு 540, 5940 வரும், 5940. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஸோ கீழே இதை மைனஸ் ஆகணும், இதையும் மைனஸ் ஆகணும். சரி, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ். இப்போ ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். இது ப்ளஸ் இது ப்ளஸ் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 66.1% ஏவோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்க. 5940 600 போச்சுன்னா 5340, ஒரு 50 மைனஸ் பண்ணிங்கன்னா 5290, 5288, ரைட்? ஸோ 100% வேல்யூ இதுலேருந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டேரெக்டாக 66.1ஆல் கேன்சல் பண்ணால், ஸோ அப்ராக்சிமேட்டாக 10 டைம்ஸ் பண்ணோம்னா 6610 வருது. அப்போ 8 டைம்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ 8 டைம்ஸ்னால் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ 80 டைம்ஸ் போகுமா, ஸோ 8 × 600 வந்து ஸோ 80 டைம்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ 80 × 661 பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 8 × 661 பண்ணிங்கன்னா 4800 ஒரு 48, 4800 ஒரு 480 ஒரு 8, ஸோ 5288 கரெக்டாக வருது. அப்போ 8 கரெக்டாக வருது. ஸோ ஒரு 0 வரணும் அப்படின்னா 80 சேர்த்துக்கும். ஸோ 100% ஏவோட வேல்யூ வந்து 8000 வரும். அப்போ பியோட வேல்யூ என்னவா இருக்கும், 10,000. ஸோ அப்போ ரேஷியோ வந்து என்ன வருது, 4:5 வருதா? ஸோ 4:5 தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். இது வந்து ஈக்குவேஷன் மெத்தடில். அடுத்து அலிகேஷன் எப்படின்னு பார்த்துப்போம். ஸோ அலிகேஷன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எழுத போகிறோம். அதாவது மொத்தமாக அந்த 18,000த்தையும் ஸ்கீம் ஏல இன்வெஸ்ட் பண்ணால் அவருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும், 18,000 இன்ட்டு ஸ்கீம் ஏல 33.1%. ஸோ 180 × 33.1 வரும். ஸோ 180 × 33.1னா 18 × 331. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5400 ஒரு 540 ஒரு 18, 5958 வருமா? ஸோ ஸ்கீம் ஏல ஃபுல்லாக 5958.
இதுவே ஸ்கீம் பியில் மொத்த 18,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்? அங்கே வந்து 33% இன்ட்ரெஸ்ட். ஸோ 180 × 33 என்ன வரும்? நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்த வேல்யூ தான் 5940. ஓகேங்களா? ஸோ நடுவில் வந்து என்ன போடுவோம்? டிஃபரன்ஸ் போடுவோம். ஸோ டிஃபரன்ஸ் சொன்னாங்கன்னா டிஃபரன்ஸ் போட போகிறோம், அவ்வளோதான். சம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொன்னாங்கன்னா சம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட போகிறோம். பட் டிஃபரன்ஸ் போட்டோம்னா ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவோம்? எது ப்ளஸ் எது மைனஸ்ன்ற ஒரு ஸ்டெப் மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணுவோம் அலிகேஷனில், அவ்வளோதான். ஸோ டிஃபரன்ஸ் வந்து 652. ஸோ இங்கே வந்து அடுத்து ப்ளஸ் மைனஸ் எதுக்கு போடணும்னு பார்க்கணும். இங்கே வந்து எது கம்மி? ஸ்கீம் ஏ தான் கம்மி. அப்போ இந்த வேல்யூக்கு முன்னாடி மைனஸ் போட்டுக்கிறேன். இப்போ அலிகேஷன் பண்ணுங்க. ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஸோ இந்த இதே வேல்யூ தான் 5288 வரும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 5960, 6010, 6610 வரும். ஸோ 6610. ஸோ இது பார்த்தாலே தெரியுதுல, இது 8ஆல முடியுது, இது 10ல முடியுது. அப்போ 4:5 ரேஷியோ ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக எடுத்து பண்ணி பாருங்க. ஸோ இதை 4ஆல கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 13 இங்கிட்டு 22. ஸோ இதை இன்ட்டு 5 பண்ணால் இந்த வேல்யூ வரணும். வந்துச்சுன்னா நம்ம எடுத்த ரேஷியோ கரெக்ட். இன்ட்டு 5 பண்ணுங்க. 6500 ஒரு 110, 6610 கரெக்டாக வருதா? அப்போ பிரின்சிபல் ரேஷியோ வந்து என்னது? 4:5. ஸோ அலிகேஷன் டேரெக்டாகவே 4:5 ரேஷியோ வந்துடும். ஸோ இன்னொரு மெத்தட் என்னது? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நமக்கு என்ன வேணும்? எந்த ரிலேஷன் சொல்லியிருக்காங்களோ அந்த ரேஷியோவை மட்டும் எடுக்கணும். இங்கே சம் ஆஃப் பிரின்சிபல் 18,000 சொல்லிட்டாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்ட்ரெஸ்ட். அப்போ நீங்கள் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வச்சு பிரின்சிபல் இஸ்டு இன்ட்ரெஸ்ட் அந்த ரேஷியோவை மட்டும் எழுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கீம் ஏல பிரின்சிபல் 100 இருந்தால் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன இருக்கும்? 33.1% இருக்கும். ஸ்கீம் பியில் பிரின்சிபல் 100 இருந்தால் இன்ட்ரெஸ்ட் வந்து 33 இருக்கும். டிஃபரன்ஸ் வந்து 18,000. சரி, சம் ஆஃப் பிரின்சிபல் 18,000, டிஃபரன்ஸ் வந்து 652. ஸோ அகைன் இந்த 100 காமனாக வெளியில் எடுத்துருங்க எல்லாத்தையும். ஸோ நான் ஏன் ஓரடம் போட்டு நான் எடுக்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் பதியும். ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் போடும்போது வெறும் 1:33.1, 1:33 அப்படி தான் எழுதணும். ஸோ இங்கே 180. ஸோ அதே மாதிரி இங்கே மட்டும் 100 டிவைட் பண்ணி இங்கே பண்ணாமல் விட்றாதீங்க, தப்பாகி போயிடும். இங்கே எந்த வேல்யூவாக இருந்தாலும் இங்கே 352 இருந்தாலுமே 100ஆல் டிவைட் பண்ணும்போது 3.52 அந்த மாதிரி எழுதிக்கிங்க. நீங்கள் இங்கே 100 எடுக்கிறீங்கன்னா இங்கே 100 வெளியே எடுத்துருங்க, அதான். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதையும் பண்ணிங்கன்னா ஸோ அதே மாதிரி ப்ளஸ் மைனஸ் போடணும். எது கம்மியான வேல்யூ? எஸ்ஐ தான் கம்மியான வேல்யூ. சரி, ஸ்கீம் ஏ கம்மியான வேல்யூ, அதனால அதுக்கு முன்னாடி மைனஸ் போட்டேன். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 33 மைனஸ் ஆஃப் மைனஸ் 33.1 வரும். ஸோ 66.1% வேல்யூ. இதுலேயே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 × 652, 180 × 33 வந்து 5940 வரும். ஸோ 5940ல இருந்து இந்த 652 மைனஸ் பண்ணால் 5288 வரும். ஸோ இங்கே கிடைச்ச அதே வேல்யூ தான். ஸோ 1 யூனிட்டோட வேல்யூ வந்து இது பர்சன்டேஜ் கிடையாது, யூனிட். ஸோ 1 யூனிட்டோட வேல்யூ வந்து 18 வரும். ஸோ நம்ம ஸ்கீம் ஏல 100 பிரின்சிபல், இந்த 1 யூனிட்ன்ற வேல்யூவை நம்ம ஃபர்ஸ்ட் ரேஷியோவில் மட்டும்தான் அப்ளை பண்ணோம், ரூல் இது. ஸோ 100 யூனிட் வந்து 8000 வரும். ஸோ இது வந்து ஸ்கீம் ஏவோட பிரின்சிபல். அப்போ ஸ்கீம் பி வந்து 10,000, ரேஷியோ எடுத்தீங்கன்னா 4:5 வரும். ஸோ 3 மெத்தடையுமே தெரிஞ்சு வச்சுங்க. இந்த மாடல் வந்து ரீசன்ட் டைம்ஸில் ப்ரிலிம்ஸ்லேயும் கேட்குறாங்க, மெயின்ஸ்லேயும் கேட்குறாங்க. ஸோ மெயின்ஸில் குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 அந்த மாதிரில வரும். சிங்கிள் கொஸ்டினாக கேட்க வாய்ப்பு இல்லை. கிளர்க்கு அந்த மாதிரி கொஸ்டின் வேணால் வரலாம். பட் பிஓ லெவலில் போனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4:5. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து டோட்டல் பிரின்சிபல் 65,000 3 பேங்க் ஏபிசின்ற 3 பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒவ்வொன்றும் வேற வேற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஏ வந்து 12%, பி 16%, சி வந்து 18% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ டோட்டல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன் 1 இயர். அப்போ டைம் பீரியட் வந்து 1 இயர் தான் எல்லா பேங்க்குக்கும். அந்த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து 10,180. தென் என்ன சொல்றாங்க? A:C பிரின்சிபல் ரேஷியோ கொடுத்துட்றாங்க. பிரின்சிபல் ரேஷியோ டைரக்டா சொல்லாம பர்சன்டேஜ்ல சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. Amount invested in bank A was 71.3/7% of amount invested in bank C. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த 71.3/7% ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 5/7 வரும். அப்ப amount in A is to amount in C வந்து 5:7 இருக்கும். ஸோ பிரின்சிபல் ரேஷியோ 5:7 கிடைச்சிருச்சு. A:C ல 5:7 கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்? பேசிக் மெத்தட்ல பண்ண போறேன் ஃபர்ஸ்ட். ஸோ 500 700 அசியூம் பண்றேன் நான். ஓகேவா? ஸோ இதை 500னும் இதை 700னும் அசியூம் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரேஷியோல தான் இருக்கு. ஸ்டில் நமக்கு ரியல் வேல்யூ வேணும்னா என்ன பண்ணுவோம்? 500x 700x இருக்குமா? ஸோ 500x 700x. அப்போ B உடைய பிரின்சிபல் என்னவா இருக்கும்? டோட்டல் 65,000ல
இந்த ஏசியை மைனஸ் பண்ணீங்கன்னா பி கிடைச்சிரும். ஸோ 65,000 மைனஸ் 1200x இதுதான் வந்து பி உடைய பிரின்சிபல். இப்போ 1 இயர்க்குரிய அந்த ரேட் ஆஃப் பர்சன்டேஜை அந்த ரெஸ்பெக்டிவ் பிரின்சிபல்ல அப்ளை பண்ணுங்க. ஏவை பொறுத்த வரைக்கும் 12%, 500xல 12% என்ன வரும், 60x வரும். அதே மாதிரி சில வந்துட்டு 18%, 700xல 18% பண்ணீங்கன்னா 7 × 18 126 வரும். ஸோ 126x. ஸோ அதே மாதிரி பில வந்து 16%. ஸோ 65,000ல 16% எடுத்தீங்கன்னா என்ன வரும், 650 × 16, 16 × 600 9600 பிளஸ் ஒரு 800 10400 வரும். ஸோ 10400 மைனஸ் 1200ல 16% வந்து 192x வரும். ஸோ 192x இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எதுக்கு ஈக்குவலா இருக்கும், அந்த 10,180 சொல்றாங்களா அவங்க கொஸ்டின்ல சம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி 10,180க்கு ஈக்குவேட் பண்றோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 186 மைனஸ் 192. ஸோ மைனஸ் 6x பிளஸ் 10,400 ஈக்குவல் டு 10,180. ஸோ 6x அங்கே கொண்டு போயிட்டு 10,180 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ 6x ஓட வேல்யூ வந்து 220 வரும். ஸோ இதுல இருந்து நீங்க x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னா 110/3 ஃபிராக்ஷன் வரும். நீங்க x எல்லாம் கண்டுபிடிக்க வேணாம். நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, b உடைய பிரின்சிபல் என்னன்னு கேட்டிருக்காங்க. b க்கு வந்து 65,000 மைனஸ் 1200x, 6x ஓட வேல்யூ உங்கள்கிட்ட இருக்கு. அப்ப நீங்க 1200x என்னன்னு கண்டுபிடிச்சு 65,000 அதை மைனஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ 6x இவ்வளவுனா 1200 வந்து எவ்வளவு கண்டுபிடிக்க போறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரேஷியோ பாருங்க. ஸோ ரிலேஷன் பாத்தீங்கன்னா இன்ட்டு 200 ஆயிருக்கு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடும் இன்ட்டு 200 ஆகும். ஸோ இன்ட்டு 200 ஆச்சுன்னா இந்த வேல்யூ வந்து என்ன ஆகும், 44 2 3 0. ஸோ 44,000. அப்போ 65Kல 44K போயிடுச்சுன்னா B உடைய பிரின்சிபல் வந்து 21,000 இருக்கும். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் அப்ரோச்சை பார்த்தரலாம் இதே கொஸ்டினுக்கு. ஸோ அடுத்த அப்ரோச் வந்து அலிகேஷன் வச்சு பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ நமக்கு அலிகேஷன் நான் சொன்ன மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு அலிகேஷன் போட்டிங்கன்னா கீழே வந்து பிரின்சிபல் ரேஷியோ கிடைக்கும்னு சொன்னேன். இங்கே நமக்கு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது அலிகேஷன் யூஸ் பண்ண, ஏக்கும் சிக்கும் பிரின்சிபல் ரேஷியோ இருக்கு, ரெண்டத்தோட இண்டிவிஜுவல் ரேட் பர்சன்டேஜ் இருக்கு. ஸோ நீங்க அலிகேஷன் போட்டீங்கன்னா சென்டர்ல இருக்க வேல்யூவை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி வரும். சென்டர்ல என்ன வேல்யூ கிடைக்கும் உங்களுக்கு, ஏ பிளஸ் சியோட ஓவரால் ரேட் பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏசி ஏல 12%, சில 18%, நடுவில் எக்ஸ் இதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பிரின்சிபல் ரேஷியோ வந்து 5:7. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து என்னன்னு வரும், 60 + 126 186/12 வரும். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 15.5% வரும். ஸோ ஏ பிளஸ் சியோட கம்பைன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15.5%. இப்போ உங்கள்கிட்ட ரெண்டே கேஸ் தான். முதல் ஏபிசி 3 கேஸாக இருந்தது, இப்போ ரெண்டே கேஸ் தான். ஒன்று ஏ பிளஸ் சி, இன்னொன்று பி. ஸோ அகைன் ஏ பிளஸ் சிக்கும் உங்களோட ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் இருக்கு, பிக்கும் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் இருக்கு, ஓவரால் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் இருக்கு. ஓவரால் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஓவரால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 10,180 இருக்குல்ல, அந்த 10,180 டிவைட் பை ஓவரால் பிரின்சிபல் 65,000 அதை பண்ணீங்கன்னா ஓவரால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். ஸோ அதுதான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு ஏ பிளஸ் சியும் பியும் ஒரு காம்பினேஷன். இங்கே வந்து 15.5, இங்கே வந்து 16, நடுவில் எக்ஸ், அதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சாரி, ஓவரால் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து என்ன வரும், 10,180/615 வரும். ஏன்னா 100க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 10,180 × 650. ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இந்த 650ஆல இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா கீழே போடணும்னு அவசியம் இருக்காது. ஸோ அடுத்து ஃபர்தரா எப்படி பண்ணுவீங்க, 650 × 15.5 என்ன வரும், 9,000, 9,750, ஒரு 325, 9,750, ஒரு 325, 975, 10,275 வருமா. ஸோ இங்கிட்டு 10,275 வரும். சாரி, 10,075. இதுவே 650 × 16 பண்ணீங்கன்னா என்ன வரும், ஸோ இங்கே பண்ண அதே வழி தான், போன சொன்னா கண்டுபிடிச்சோம் இல்லையா, 10,400. ஸோ நடுவில் 10,180 ஓவரால் இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் சொன்ன மாதிரியே ரேட் பர்சன்டேஜை வச்சு நீங்கள் அலிகேஷன் போட்டாலும் பிரின்சிபல் ரேஷியோ தான் வரும், இன்ட்ரெஸ்ட்டை வச்சு அலிகேஷன் போட்டாலும் பிரின்சிபல் ரேஷியோ தான் வரும். நான் இது இன்ட்ரெஸ்ட்னு ஏன் சொல்கிறேன், நீங்கள் மொத்த 65,000 ஏ பிளஸ் சியில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு 1 இயர்ல 10,075 ரூபா கிடைக்கும். அதுவே நீங்கள் மொத்த 65,000 பியில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணால் 1 இயர்ல 10,400 ரூபா கிடைக்கும். பட் நமக்கு கொஸ்டினா 10,180 கிவன், அந்த வேல்யூ சென்டரில் போட்டுருக்கேன். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அலிகேஷன் பண்ணாலும் பிரின்சிபல் ரேஷியோ தான் கிடைக்கும். இப்போ அலிகேஷன் பண்ணீங்கன்னா என்ன வரும், ஸோ இங்கிட்ட வந்து 220 வரும், இங்கிட்ட வந்து
105 வரும். ஃபர்தரா 5 ஆல கேன்சல் பண்ணினா 44 21 வரும். ஸோ இதுதான் பிரின்சிபல் ரேஷியோ. மொத்தமா 65 யூனிட்ஸ் வருது. 65,000க்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா B ஓட வேல்யூ 21 யூனிட்ஸ் வந்து என்ன வரும்? 21,000 வரும். ஸோ இதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் 21,000. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து the average of the simple interest obtained on 3 equal principal. ஸோ 3 ஈக்குவல் பிரின்சிபல் அதுல கிடைக்கிற எஸ்ஐயோட ஆவரேஜ் வந்து 5400 சொல்றாங்க. டைம் பீரியட் 3 இயர்ஸ். ஸோ அடுத்து என்ன பண்றாங்கன்னா அந்த 3 பிரின்சிபலா இருக்குல்ல அதுல வந்து ஒரு பிரின்சிபலையும் மற்ற 2 பிரின்சிபலையும் கம்பைன் பண்ணிடுறாங்க. ஸோ 2 காம்பினேஷன். ஸோ 3 ஈக்குவல் பிரின்சிபல்ல ஒரு பிரின்சிபலை தனியா வச்சுக்கிறாங்க. மிச்சம் இருக்க 2ஐயும் கம்பைன் பண்ணி அதை ஒரு பிரின்சிபலா வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த ஃபர்ஸ்ட் அந்த தனியா இருக்க பிரின்சிபல் இருக்குல்ல அதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு 9% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லையும் அந்த ரிமைனிங் 2ஐயும் கம்பைன் பண்ணி வச்சிருக்காங்களா அந்த பிரின்சிபலை 15% சிஐல 2 இயர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலா கிடைக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இந்த கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு அலிகேஷன் கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்துச்சுன்னா இந்த கொஸ்டின்ல நீங்க பார்த்தோன்னே சொல்லிடலாம். உங்களுக்கு வந்து ஓவரால் ரேட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன வேணும்? 2 ரேட் பர்சன்டேஜ் வேணும். கீழே அதுக்குரிய பிரின்சிபல் ரேஷியோ வேணும். சென்டர்ல ஓவரால் ரேட் பர்சன்டேஜ் கிடைக்கும். இங்க அந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்க அந்த ஃபர்ஸ்ட் லைன் 5400 வரைக்குமே நமக்கு தேவையில்லாத பாயிண்ட். அதை நம்ம டச்சே பண்ண போறது இல்லை. ரைட்டா? ஸோ நமக்கு பிரின்சிபல் ரேஷியோ நமக்கு தெரியும். எப்படி தெரியும்? 3 ஈக்குவல் பிரின்சிபல் அதுல ஒரு பிரின்சிபலை தனியா வச்சிடறாங்க. மற்ற 2ஐயும் கம்பைன் பண்ணி அதை ஒரு பிரின்சிபல் வச்சிடறாங்க. ஸோ ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்னன்னு வரும்? 1:2 வருமா? ஸோ எக்ஸாம்பிளுக்கே சொல்றேன். ஸோ 100 100 100 3 பிரின்சிபல் இருக்கு. அதுல 100 மட்டும் தனியா வச்சுட்டு மிச்சம் இருக்க 100 ஆட் பண்ணி 200 தனியா வச்சுக்கிறாங்க. ரேஷியோ என்ன வரும்? 1:2 தான் வரும். 100:200 1:2 தான் வரும். நீங்க 100 பதிலா எந்த நம்பர் வேணா போட்டு அசியூம் பண்ணுங்க 1:2 தான் வரும். ஸோ லாஜிக் அது. ஓகேவா? 1:2 பிரின்சிபல் ரேஷியோ தெரிஞ்சு போச்சு. இண்டிவிஜுவல் ரேட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. இண்டிவிஜுவல் ரேட் பர்சன்டேஜ் சொல்லிட்டாங்க 9% ஃபார் 2 இயர்ஸ் சொல்லிட்டாங்க. அங்கிட்டு 15% ஃபார் 2 இயர்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க அலிகேஷன்ல போட்டா ஈஸியா ஒரே லைன்ல முடிஞ்சிடும். அந்த கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நமக்கு தேவையே இல்லை. ரைட்டா? ஸோ அலிகேஷன் கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 9% ஃபார் 2 இயர்ஸ்னா என்ன வரும்? 18% வரும். ரைட்டா? அந்த ஃபர்ஸ்ட் தனியா இருக்க பிரின்சிபல் வந்து 18 அதாவது அந்த 1 யூனிட் பிரின்சிபல் இருக்குல்ல அதை வந்து 18% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 18%. ஸோ இன்னொரு 2 பிரின்சிபலை கம்பைன் பண்ணி வச்சிருக்காங்கல்ல அதை வந்துட்டு 15%க்கு 2 வருஷம் சிஐல கொடுக்குறாங்க. ஸோ எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் என்ன வரும்? 32.25% வரும். ஸோ 32.25%. ரைட்? ஸோ சென்டர்ல இருக்க வேல்யூ ஓவரால் ரேட் பர்சன்ட் கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் ரேஷியோ வந்து 1:2 நமக்கு தெரியும். ரைட்டா? ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்ன வரும்? இந்த 1:18 பிளஸ் 2:32.25 பண்ணீங்கன்னா 64.5 வரும். ஸோ 64.5 பிளஸ் 18 என்ன வரும்? 82.5. 82.5 டிவைட் பை 1 + 2 3 வரும். ஸோ இதை டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 27.5% வரும். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 27.5%. அலிகேஷன் கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 27.5%. ஸோ அடுத்து வந்து ஒரு டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டின். டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டினுக்கு ட்ரிக்கே என்னன்னா நீங்க பேசிக் மெத்தட்ல சால்வ் பண்ணணும். அதுதான் ட்ரிக்கே. ரைட்டுங்களா? ஸோ நீங்க அங்க வந்துட்டு ஷார்ட்கட்டோ இல்ல கான்செப்ட் பேஸ்ட் அப்ரோச் ஸோ அது கொஞ்சம் லென்த்தியா போகும் உங்களுக்கு. டேட்டா சஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க எக்ஸாக்டா ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண அவசியம் கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு யூஸ் ஆகுமா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். அதுக்கு நீங்க ரொம்ப பேசிக் அப்ரோச் ஃபார்முலா அந்த மாதிரி போனாலே போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. The compound interest earned on a certain amount is 462.1. What is the rate of interest? So rate of interest நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்மகிட்ட என்ன சொல்லியிருக்காங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அது எத்தனை வருஷத்துக்கு சொல்லல, அதோடைய பிரின்சிபலும் சொல்லல. ஸோ ஆனால் 462.1 சொல்லிட்டாங்க. ரைட்? இதை வச்சுட்டு கீழே இருக்க சென்டென்ஸை யூஸ் பண்ணி நம்மளால ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் கொண்டு வர முடியுதா அதை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1 எடுங்க. என்ன சொல்றாங்க? இன்ட்ரெஸ்ட் வாஸ் அ பீரியட் ஆஃப் 4 இயர்ஸ். அப்போ நமக்கு டைம் பீரியட் 4 இயர்ஸ் தெரிஞ்சிருச்சு. சிஐன்னு தெரிஞ்சிருச்சு. சிஐல வந்து அமௌண்ட் ஃபார்முலா நமக்கு என்ன வரும்? ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு 1p இன்ட்டு 1 பிளஸ் r/100 ஹோல் பவர் டைம். ஸோ டைம் வந்து 4 இயர்ஸ். ஸோ 4 போட்டுருவீங்க. இது வந்து அமௌண்ட் தான்.
ரைட்டுங்களா. நமக்கு தேவை சிஐ. ஸோ இதை வந்து சிஐக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணீங்கன்னா சிஐ கிடைச்சிடும். ரைட்டு தானே. அப்போ சிஐ ஃபார் 4 இயர்ஸ் வந்து இந்த வேல்யூ இது வந்து என்னன்னு சொல்றாங்க கொஸ்டின்ல 462.1. ஸோ 462.1. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம எழுதிருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் கிவன் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கிவன் ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சு நம்ம கம்பைன் பண்ணி எழுதிடுவோம். ரைட். இதுல நம்மளால R% கண்டுபிடிக்க முடியுமா? 2 அன்னோன் வேரியபிள் இருக்கு, ஒரே ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ கண்டுபிடிக்க முடியாது, பாசிபிள் கிடையாது. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் எடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தனித்தனியா ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்றதை எழுதிட்டு அப்புறமா நீங்க காம்பினேஷன் பாருங்க. ரைட்டா. ஸோ அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த சேம் பீரியட் வித் த சேம் ரேட் வுட் ஹேவ் பீன் 400. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னது, PRT டிவைடட் பை 100. ஸோ பிரின்சிபல் சேம் அதே பி தான் வரப்போகுது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும், அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். டைம் பீரியட் வந்து சேம் டைம் சொல்றாங்க. ஸோ சேம் டைம்னா அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்னாங்க இல்லையா, அதை சொல்றாங்க. ஸோ 4 இயர்ஸ்ன்னு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இல்லாம நீங்க செகண்ட் பாயிண்ட வச்சு மட்டும் நீங்க எழுத முடியுமா? சேம்னா எந்த சேம் நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் இதுல ஏன் தெரியாது, எதை சொல்றாங்க தெரியாது, மொட்டையா சேம் சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அளவும் நமக்கு யூஸ் ஆகாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அளவும் வச்சு எழுதுனீங்கன்னா PRT/100 ஈக்குவல் டு என்ன வரும், 400 வரும். பட் நம்ம 1ஐயும் 2ஐயும் கம்பைன் பண்ணோம்னா இந்த டைம் பீரியட் வந்து 4ன்னு கிடைக்கும். ஸோ P × R × 4. ஓகேங்களா. இது வந்து செகண்ட். அடுத்து வந்து தேர்டு போங்க. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டும் உங்களால் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் CA and SI அந்த சேம் அமௌண்ட் வித் த சேம் ரேட் ஆஃப்டர் 2 இயர்ஸ் வந்து 10 rupees சொல்றாங்க. ஸோ 2 இயர்ஸ்க்குரிய CA SI டிஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன வரும், பிரின்சிபல் இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு டிஃபரன்ஸ் வந்து 10 rupees சொல்றாங்க. ஸோ டைம் பீரியட் 2 இயர்ஸ் சொன்னதுனால நம்ம ஸ்கொயர் பண்றோம். ஸோ 3 இயர்ஸ்னா அது வேற ஃபார்முலா வரும். ரைட்டா. ஸோ 2 இயர்ஸ்க்கு இந்த ஃபார்முலா வரும். இப்போ காம்பினேஷன் எடுங்க. ஸோ இந்த 1 and 2 வச்சு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? நீங்க எக்ஸாக்டா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க அவசியம் இல்லை, பட் கண்டுபிடிக்க முடியுமான்னு சொன்னா போதும். ரைட்டா. என்ன பண்ணுங்க, ஸோ இந்த P காமனை வெளியில் எடுத்துட்டீங்கன்னா இங்க 1ன்னு ஆயிடும். ஸோ இங்க P காமனை வெளியில் எடுத்தீங்கன்னா 1ன்னு ஆயிடும். ஓகேங்களா. என்ன பண்ணுங்க, இந்த 2 ஈக்குவேஷன் டிவைட் பண்ணுங்க. 1 and 2 டிவைட் பண்ணீங்கன்னா Pயும் கேன்சல் ஆயிரும். இப்போ உள்ளுக்குள்ள அன்னோன் வேரியபிள் என்ன இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஸோ இங்க R மட்டும் அன்னோன் வேரியபிள், இங்கேயும் R மட்டும் அன்னோன் வேரியபிள், மற்ற எல்லாமே நம்பர்ஸ் தான். ஸோ நம்ம மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணி எப்படினாலும் R வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ 1 and 2 பாசிபிள். ரைட்டா. இப்போ 1 and 3க்கு வாங்க. ஸோ 1 and 3க்கும் அதே மாதிரியே 1ஐயும் 3ஐயும் டிவைட் பண்ணா Pயும் கேன்சல் ஆகி அதே மாதிரியே R மட்டும் தான் உங்களுக்கு பெண்டிங் இருக்கும், மற்ற எல்லாமே நம்பர்ஸ் தான். ஸோ அங்கேயும் 1 and 3 கம்பைன் பண்ணியும் நீங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ 1 and 2 ஆர் 1 and 3. ஸோ இன்னொரு காம்பினேஷன் என்ன இருக்கு நமக்கு, 2 and 3. அது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா செக் பண்ணி பாருங்க. ஸோ 2 and 3 பண்ணீங்க அப்படின்னாலும் சரி நமக்கு வந்து வெறும் 2 மட்டும் என்னது, இந்த 4ன்றது 1ஓட கம்பைன் பண்ணி எழுதணும். வெறும் 2 மட்டும் என்னது, PRT/100 தான். ஏன்னா டைம் பீரியட் சேம் தான் சொன்னாங்க, பட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்க மாதிரி 4 இயர்ஸ் அந்த இது சொல்லல நமக்கு. ஸோ இதையும் கம்பைன் பண்ணீங்கன்னா P டிவைட் பண்ணீங்கன்னா PP கேன்சல் ஆயிரும். ஸோ இங்க RT இருக்கு, இங்க R இருக்கு. ஸோ R கேன்சல் ஆயிரும். ஸோ டைம் பீரியட் மட்டும் தான் கிடைக்கும் உங்களுக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது. ஸோ 2 and 3யும் நாட் பாசிபிள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு வேற காம்பினேஷன் எதுவும் கிடையாது. ஸோ எய்தர் 1 or 2 ஆர் 2 or 3, சாரி 1 or 3, 1 or 2 ஆர் 1 or 3, இதுதான் பாசிபிள். ரைட்டா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு ஃபில்லர்ஸ் பேஸ்டு கொஸ்டின். ஸோ நீங்க ஆப்ஷன்ல இருக்க எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு கேஸையுமே வந்து நீங்க எடுத்து தான் பார்க்கணும். ஸோ ரைட். கொஸ்டின் என்ன சொல்ல பாருங்க, a person invest some amount at -% per annum and another amount at 9% per annum if 2/3 of the first amount is equal to 4/5 of the second. ஸோ பிரின்சிபல் 1க்கும் பிரின்சிபல் 2க்கும் உள்ள ரேஷியோ பத்தி சொல்லிட்டாங்க. ஸோ ரேஷியோ வந்து என்ன வருது, 2/3 of first amount நான் A எடுத்துக்கிறேன் ஈக்குவல் டு 4/5 of second amount நான் B எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டு ரேஷியோவும் என்னன்னு வரும், இது ரெண்டும் 2 times, ஸோ 6 ஆயிரும். ஸோ 6:5 ரேஷியோல பிரின்சிபல் இருக்க போகுது. ரைட்டா. ஸோ நம்ம என்ன செய்வோம், 600 500 கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ ரேஷியோ வந்து வெளியில் எடுக்கும்போது 600x 500x. ரைட்டா. ஸோ
இப்போ ஆப்ஷன் 1க்கு வாங்க. ஆப்ஷன் 1ல ஃபர்ஸ்ட் ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன சொல்லியிருக்காங்க 6%. ஆப்ஷன் பியில் 9%. ஸோ நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டான்னு எந்த இடத்துலையுமே சொல்லலை, எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அப்படின்னா நீங்கள் அதை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் எடுத்துக்கணும். 2 இயர்ஸ்க்குரிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 2070. அப்போ 1 இயர்க்குரிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1035 வரும். இதுவே ஒரு ஸ்கீம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஒரு ஸ்கீம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா நீங்கள் டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டை வந்து டிவைட் பை 2 பண்ண முடியாது. ஓகே, இந்த பாயிண்ட்டை நான் நேற்றே சொல்லியிருக்கேன், முக்கியமான பாயிண்ட். ஸோ இங்கே ரெண்டுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால நான் 2070 டிவைட் பை 2 பண்ணிக்கிறேன், கால்குலேஷன் ஈஸிக்காக. ஸோ 2070 டிவைட் பை 2 பண்ணீங்க அப்படின்னா 1035, ரைட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது 6%. ஸோ 1 இயருக்கு 6%. ஸோ 600xல 6% என்ன வரும் 36x வரும். பிளஸ் 500xல 9% என்ன வரும் 45x வரும். ஸோ 45x ஓவராலாக ஆட் பண்ணிங்கன்னா 81x. ஸோ 81x வந்து 1035க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ வந்து என்ன ஆகும் 9ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 9 டைம்ஸ் போகும், 1 டைம்ஸ், ஸோ 5 டைம்ஸ் போகும். ஸோ 115/9 வருது. ஸோ ஓவராலாக நமக்கு 1100x டோட்டல் பிரின்சிபல். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 115/9 பண்ணீங்கன்னா ஃப்ராக்ஷனில் தான் வரும், ஆன்சர் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் பிரின்சிபல் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க 18,000 சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு சூஸ் ஆப்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் போயிருங்க. செகண்ட் ஆப்ஷன் வந்து 5% ஃபர்ஸ்ட் ஸ்கீம் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த 600ல் இதை கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ இந்த 600ல் 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன வரும் 30x வருமா, பிளஸ் 500ல் 9% அதே தான் 45x ஈக்குவல் டு 75x வரும். இந்த 75x வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் 1035. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அகைன் 15ஆல கேன்சல் பண்ணிங்கன்னா இது 5 டைம்ஸ் போகும், இதில் 6 டைம்ஸ் போகும், 135ல் 1 டைம். ஸோ 69/5 வரும் எக்ஸோட வேல்யூ. ஓவரால் பிரின்சிபல் வந்து 1100x. ஸோ 1100 இன்ட்டு 69/5 பண்ணீங்கன்னா செகண்ட் கேஸோட பிரின்சிபல் கரெக்டாக வரணும். ஆப்ஷனில் 15,180 கொடுத்துருக்காங்க, கிராஸ் செக் பண்ணுங்க வருதான்ட்டு. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும் 220 வரும். ஸோ 220 இன்ட்டு 69, இதை 70ன்னு எடுத்துக்கங்க, 70 மைனஸ் 1ன்னு கன்சிடர் பண்ணுங்க. ஸோ 7 இன்ட்டு 22 வந்து 15, 4, 2, 0 வரும். ஸோ அதுலேருந்து ஒரு 69 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாரி 69 இல்லை 220. ஏன்னா 70 மைனஸ் 1 220 இன்ட்டு 70 கொண்டு வந்தீங்க, அடுத்து மைனஸ் 220 வரும். ஸோ 220 மைனஸ் பண்ணிங்கன்னா 0, 8, 1. ஸோ 15,180 அவங்க சொல்லியிருக்க அதே பிரின்சிபல் நமக்கு கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் பி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இதுக்கப்புறம் இதை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா கொஸ்டினில் இருக்கதே 5 ஆப்ஷன், 5ல் 1 சூஸ் பண்ணணும். சூஸ் த அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பிலேயே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி.